கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆம், அன்பிற்கினியவர்களே, இறைவனின் பேரருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எமது புனித சார்லஸ் கல்வியியல் கல்லூரி தனது கல்வி மற்றும் சேவை பயணத்தில் 19 ஆண்டுகளை நிறைவு செய்து 20ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் இந்த அரிய மற்றும் மகிழ்ச்சியான தருணத்தில் நடைபெறும் இவ்வன்பின் பழியாம் திருப்பணிக்கு அனைவரையும் இதயம் கனிந்த அன்புடன் வரவேற்கின்றோம். சகோதரிகள், முன்னாள் இந்நாள் மாணவ ஆசிரியர்கள், கல்லூரி நலம் விரும்பிகள், நண்பர்கள், முன்னாள் இந்நாள் உதவி பேராசிரியர்கள், உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவன் தொடர்ந்து கல்லூரியை வழிநடத்த வேண்டியும் இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். அத்தோடு நேற்று இந்த சார்லஸ் குடும்பத்தினுடைய தலைவியினுடைய அம்மா அவர்கள் திருமதி மரிய ஸ்டெல்லா அவர்கள் இறந்து விட்டார்கள். இறைவன் அவருக்கு நித்திய இளைப்பாற்றை கொடுக்க வேண்டியும் இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுத்து இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றும் மனவர்த்தி மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கன்றுக்குட்டிகளை செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 26 முதல் 32 மற்றும் அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 33 முதல் 34. அந்நாட்களில் இப்போது உள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பிச் சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவராகிய இல்லத்தில் இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் எரபெவாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் எரபெவாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சியை அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலைநிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த கல்வியியல் கல்லூரி 19 ஆண்டுகள் நிறைவினை அடைந்து 20வது ஆண்டினுடைய தொடக்கத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சுறேன். கல்வியியல் கல்லூரியில் ஆசிரியர் பெருமக்களுக்கு, மாணவ ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த திருப்பலி நிறைவேற்றுவதிலும் ஒரு சில கருத்துக்களை பரிமாறுவதிலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு இடத்துல
அவர்களுடைய தேவை அறிந்து என்ன தேவை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிந்து உடனடியாக என்ன செய்கிறாரு, அவர் ஒரு தேவையை பூர்த்தி செய்கின்றார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு ஒரு சில காரியங்களை பண்றாரு, அவருடைய சீடர்கள், பிறகு மக்கள், அதன் பிறகு எல்லாரும் வயிறார உண்டு அவர்கள் வீடு திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லி. ஆசிரியர் பெருமக்கள், நீங்கள் அனைவரும் உங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதில் பார்க்கும்போது அல்லது இந்த வசனங்களை எடுத்து உங்களுக்கு இந்த வார்த்தையை கூறணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னுடைய பள்ளி பருவம் ஞாபகத்து வருகின்றது. எல்லாத்துக்கும் முதல் சார் முதல் டீச்சர் அப்படிங்கிறது ஞாபகத்து இருக்குங்களா? கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஒன்று அரை கிளாஸ் டீச்சர், இல்லைன்னா எல்கேஜி, இல்லைன்னா 1வது டீச்சர் அப்படிங்கிறது என்றைக்குமே என்ன செய்வாங்க, அவர்கள் வயதாகி 70-80 வயசை தாண்டினா கூட நமக்கு நம்முடைய மனசுல என்ன செய்வாங்க, எப்பவுமே அந்த இளமையாகத்தான் இருப்பார்கள். நீங்க ஒவ்வொரு முறையும் அவர்களை நினைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், அந்த பசுமையான நினைவுகள் எக்காரணத்தை கொண்டு நம்மை விட்டு என்ன செய்யாது, போகாது. அவங்களால எப்படி அந்த பசுமையான நினைவுகளை விட முடிஞ்சிச்சு? இன்னொன்று, என்னுடைய நடுநிலை பயிலும்போது, இடைநிலை கல்வியை பயிலும்போது எங்களுக்கு ஒரு ஆங்கில சார் இருந்தார். அவர் கொஞ்சம் கண்ணு அவருக்கு கிட்ட பார்வை, அதனால புத்தகத்தை எப்படி தான் வச்சு வாசிப்பார். அவர் சரியா வாசிக்க முடியாது, அதனால என்ன செய்யணும், நாங்கள் தான் வாசிக்கணும். 7வது 8வது அந்த முதல் பெஞ்சில் உள்ளவங்கன்னா முதல் 5 ரேங்க் எடுத்தவங்க என்ன செய்யணும், வாசிக்கணும். தப்பா வாசித்தாங்க, அவங்க மண்டையை பிடிச்சி என்ன செய்யற போட முட்டு முட்டிப்பாரு. அதனால முதல் 5 ரேங்க் எடுத்தவங்க எவருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. 6வது ரேங்க் எடுத்தவங்க என்ன செய்வான், எனக்கோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மாதிரி சந்தோஷப்படுவோம். எதற்காக அப்படின்னு சொன்னா அவருக்கு அடி வாங்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு ஒரு மாணவனாக இருக்கும்போது எவனுக்கோ சாவது இவருக்கெல்லாம் சாவர மாட்டேங்குதா அப்படின்னு தலைவர் சொன்னாங்க. ஆனா யாரெல்லாம் பேசினாங்களோ, யாரெல்லாம் அவர் திட்டினாங்களோ, அவங்க எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறாங்க, ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. இன்றைய உலகத்தை பார்க்கும்போது என்ன செய்யுதுன்னா, நம்ம மேலை நாட்டு மோகத்திற்காக நாம எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, இல்லை இப்படித்தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா தமிழ் பரப்புல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சொலவடைகள் அல்லது பழமொழிகள் இருக்குது. ஒன்று, 5 விளையாதது 50 விளையாது. அதே மாதிரி இன்னொரு பழமொழியில சொல்லுவாங்க, முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணும், பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். அதுக்காக டெய்லி பார்க்கும்போது அடிக்கிற அர்த்தம் கிடையாது. முருங்கை எப்போ ஒடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க, அது தாழ்மாறா போகும்போது என்ன செய்வாங்க, ஒடிச்சு வளர்த்தா தான் அது என்ன செய்ய, நல்ல பயன் கொடுக்கும், கனி கொடுக்கும். அதற்காக போய் சரி உங்களை தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதற்கான என்று சொல்கிறேன் என்றால், தமிழ் மரபில் உள்ளவர்கள் அல்லது இந்த பழமொழியை சொன்னவர்கள் யாரும் என்ன செய்யல, ஒரு குருட்டாம்போக்கில் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து எல்லாவற்றையும் பார்த்து இந்த சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை அறிந்து இந்த பழமொழியை விட்டு சென்றுள்ளார்கள். உண்மையிலேயே நீங்கள் பழமொழியை பின்னணி என்று என்ன என்று பார்த்தால் கண்டிப்பாக இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் இந்த பழமொழியை விட்டு சென்றது எதற்காக என்றால், நாம் அனைவரும் நம்முடைய தமிழ் மரபுகளில் நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதற்கு முழுமையான அந்த பழமொழியில் அர்த்தத்தை கொடுத்து சுட்டு சென்றார்கள். அப்ப நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது, இல்லது நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி உதவி செய்வது அப்படின்னு பார்க்கும்போது, எவ்வாறு தாய் தந்தையர்கள் ஒரு கண்ணாக இருந்தால் ஆசிரியர் பெருமக்கள் இன்னொரு கண்ணாக இருப்பார்கள். கண்டிப்பாக ஆசிரியர் பெருமக்கள் முக்கியமான, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான பங்கினை வைத்துள்ளார்கள் என்று நாம் சொல்ல முடியும். நாம நம்முடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கூடத்துல நேரத்துல தான் அதிகமா இருந்திருக்குமே தவிர நம்ம வீட்டுல கிடையாது. அப்போ அந்த பள்ளி, ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், நண்பர்கள் என்று நம்முடைய வாழ்வை ஒரு மாற்றி அமைப்பதற்கு உறுதியாக இருக்கிறது. அப்படி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வாறு
அவர்களை செம்மைப்படுத்த வேண்டும், செதுக்க வேண்டும் என்பதற்கு இயேசு என்ன செய்றாரு? இன்றைய நற்செய்தி மூலமா ஒரு 3 காரியத்தை சொல்றார். ஒன்று, தேவையை அறிந்து கொள்வது. உங்களை வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே லெவலில் வரப்போறது கிடையாது. ஏற்ற இறக்கத்தோட வரப்போறாங்க. பொருளாதார ரீதியாகவோ அல்லது சமூகத்தின் ரீதியாகவோ அல்லது ஐக்கிய லெவல் ரீதியாகவோ என்ன செய்ய போறாங்க? ஏதாவது ஒரு வகையில ஒரு வித்தியாசத்தோட ஏற்ற இறக்கத்தோடு தான் வரப்போகின்றார்கள். அவ்வாறு இருக்கும்போது அவர்களுடைய தேவையை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளப் போகின்றீர்கள்? எல்லா மக்களும் இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு நான் என்னுடைய சக ஆசிரியர் பெருமக்கள் அல்லது சக மாணவர்கள் அல்லது இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய உதவியை எடுத்து இந்த மாணவியை எப்படியாவது உயர்த்தி செல்ல வேண்டும். அதற்கு நான் மற்றவர்களுடைய உதவியை நாட வேண்டும். மூன்றாவதாக, மற்றவர்களும் பகிர்ந்தார்கள். இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நாம நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன உற்சாகத்தையும் தந்து உன் திருப்பணியை செய்ய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டுக்காக எம் இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் சுயநலமின்றி நீதியோடும் நேர்மையோடும் மக்களை வழிநடத்த தேவையான ஞானத்தை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வழிபாட்டின் பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் கையளிக்கும் பலிப்பொருட்கள் எங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து பாவக்கரையிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளை. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை விரிவுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வரலாறும் பொற்கால சாதனைகளும்
அன்புமிக்க பெரியவர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிறுவனத்தை சார்ந்துள்ள அத்தனை நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது ஒரு கட்டடம் அல்ல, கனவு இல்லமாகத்தான் இருக்கின்றது. ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த வேளையில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி உங்களை வாழ்த்த ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு அறிவு என்பது எங்களாலும் கிடைக்கும். முக்கியமாக இந்த ஏஐ வந்த பிறகு ஏஐலாம் அவுடேட்டட் ஆகி போச்சு. ஏஎஸ்ஐ அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில் அறிவு என்பது எல்லோருக்கும் எங்கனாலும் கிடைக்கும், உடனே எங்கனாலும் பார்த்துக்கிடலாம், மாணவர்கள் படிக்க முடியும். அதனால் அதையும் தாண்டி ஏன் ஆசிரியர்களாக நம்மை நாம் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படின்னு சொன்னால் மற்றவர்களிலிருந்து நாம் எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு வித்தியாசமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். எப்படி அப்படின்னு சொன்னோம்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் முக்கியமான உள்ளது. இதில் ஒரு 2 சம்பவங்களை சொல்லி உங்களுக்கு வளர்த்தெடுத்த ஒரு புனித தலம். இத்தலம் ஒரு கோபுரமாக உயர உறுதுணையாக இருந்த அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள் இக்கல்லூரியின் வளர்ச்சியில் ஒவ்வொரு தளத்திலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இக்கல்லூரியின் முன்னாள் செயலர் மற்றும் முதல்வர் அருட்சகோதரி டாக்டர் அமலி அன்பரசி அவர்களுக்கும் அவருடைய கனவுகளை தொடர்ந்து மெய்ப்பித்து கல்லூரியை அடுத்த நிலைக்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கும் தளரா மனமும் வெற்றி நடை போடும் வீரமும் கொண்ட எம் கல்லூரியின் இன்றைய செயலர் மதிப்புக்குரிய அருட்சகோதரி டாக்டர் சபீனா ஜோஸ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாளம் போடும் நேரம் இது 20ஆம் ஆண்டு துவக்க விழா களிப்போடு தொடங்கியது. கல்வி கொடுத்த மேடையில் இன்று கலை குரல் கொடுக்கிறது. முயற்சி விதைத்த கனவுகள் வெற்றியின் பாதை நோக்கிய நொடிகள் நடன வடிவில் நம் கண்முன்னே நடனமாட வருகின்றனர் எம் பயிற்சி ஆசிரியர் மாணவிகள். இருள் ஒழிந்து பகைமை மறைந்து மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் மங்களகரமான இந்த நல்ல நாளில் இசை முழக்கி நடனம் செய்வோம், இணைந்தொன்றாய் என்றும் வாழ்வோம். காத்த வகுத்தலும் நல்லது அரசு. இந்த வள்ளுவரின் வாக்குக்கு நாங்கள் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அருட்சகோதரி சகோதரி முனைவர் சபீனா ஜோஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 10
19 ஆண்டுகள் நீண்ட பயணம். 2006 திரும்பி பார்க்கிறதுக்கும் 2026 இந்த நீண்ட பயணத்தில் எம்மோடு பயணித்தவர்கள், மரியாதைக்குரிய கல்லூரியின் நலன் விரும்பிகள், என்னுடன் பயின்ற பேராசிரியர்கள், என்னுடன் பணியாற்றிய அலுவலக நண்பர்கள் என மிக முக்கிய நண்பர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை என்னுடைய கல்லூரி செயலாளர் மரியாதைக்குரிய சப்னா ஜோஸ் அவர்கள் சிறப்பு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். அது முதலாவதாக மரியாதைக்குரிய அருட்சகோதரி ஆரம்ப பள்ளி ஆசிரியை ஃப்ளோரா ஜாய்ஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அன்னாரை கௌரவிக்க செயலாளர் வருகிறார். மதிய வணக்கம். நான் இங்கே ஒரு 2 வருடங்கள் ஆகிறது. இந்த வளர்ச்சியில் நிறைய வளர்ச்சிகள் பார்த்துருக்கேன். கல்லூரியில் எல்லாமே அருட்சகோதரிகள் ஏற்பாடுமே இந்த இறைவனுடைய அருளால் இந்த வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு கடவுளுக்கும் இங்குள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். God bless you all. Good afternoon to everyone. First and foremost, I want to thank God Almighty who blessed this day especially. In 2007 we have entered, but still we remember that golden memories. Thanks for that great opportunity to the higher officials. My special thanks to Anamaran sir also. நிறைய சொன்னால் நம்மளோட தாய்மொழியில் சொல்லணும், இன்னும் உறுத்தா சொன்னால் நம்மளோட தாய்மொழியில் சொல்லணும். எங்களுக்கு உள்ளே வரும்போது ஒரு பயமும் நடுக்கமும் இருக்கும். ஆசிரியராக பணியாற்றினா கூட பெருமதிப்பிற்குரிய ரெவரண்ட் சிஸ்டர் அமளி அன்பரன்சி அப்படின்னு அந்த பேரை கேட்டவுடனே டெரராக இருக்கும். நாங்கள் அப்படியே பயந்துருவோம். நாங்களே அப்படின்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். இந்த கேம்பஸில் 2006 2010 வரைக்கும் இங்கே பணியாற்றணும். அப்போ நிறைய மரங்கள் செடிகள் அதெல்லாம் வளர்ந்துற மாதிரி நாங்கள் இருக்கும்போது அதெல்லாம் இல்லை. பட் இப்போ நல்லா ஒரு க்ரீன்ஃபுல்லாக நிறைய இருக்குது. பட் அப்போ நாங்கள் அந்த 5 வருடம் உழைக்கும் போது எங்களோட தாத்தா பாட்டியும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. அது இன்றைக்கி எங்களுக்கு ஞாபகம். NSS கேம்ப்பு இதெல்லாம் நிறைய சொல்லணும்னா சார் கொடுத்த 2 நிமிஷம்லாம் பத்தாது. பட் எங்களை உருவாக்கியது இந்த கல்லூரி. ஏன் சொல்லணும் அப்படின்னா அதில் மெயின் ரோல் எங்களோட பிரின்சிபல் ரெவரண்ட் சிஸ்டர் அமளி அன்பரசு. திரும்ப நான் அந்த பேர் சொல்கிறதுக்கான காரணம், ஒரு விமன் எப்படி இருக்கணும், எவ்வளோ போல்டாக இருக்கணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், எந்த ஜென்னாக இருந்தாலும் எப்படி அணுகணும் சொல்லி கொடுத்தவங்க அவங்க. நான் இன்றைக்கி என் பிள்ளைக்கு சொல்வேன், அவங்க என்னோட இன்ஸ்பைரிங் பிரின்சிபல். Happy afternoon all. First of all, I thank God Almighty for giving this wonderful opportunity as a part of 20th St. Charles College anniversary celebration. I am very grateful for St. Charles College of Education because it is not an only institution, it is a temple, mother home for me. எப்பயுமே ஒரு விஷயம், நிறைய விஷயங்களை நம்மளுடைய லைஃப்பில் கடந்து வந்திருக்கோம். அதில் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களுக்கு நன்றி சொல்ல தவறியிருக்கோம். ஆனால் சென்ட் சார்ல்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இந்த இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு நாங்கள் சம்பளம் வாங்கி பணிபுரிந்த இடம் மட்டுமல்ல, தாய் வீடு மாதிரி. இப்போ ஆரோக்கிய பிரசிலா மேம் சொன்ன மாதிரி நான் MSc MEd முடிச்சுட்டு ப்ரொஃபஸர் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் ஃபஸ்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய நிறுவனத்தில் தான். நன்றி, கல்லூரி தந்த ஆரோக்கியத்திற்கும் நன்றி, கல்லூரி தந்த மகிழ்ச்சிக்கும் நன்றி, கல்லூரி தந்த நல்ல நினைவுகளுக்கும் நன்றி என நன்றி கூற வருகிறார் என் கல்லூரி நூலக பொறுப்பாளர் மால்கர் அவர்கள். கனியிடை ஏறிய சுளையும் முற்ற கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேடும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுளையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கு தலைதாழ்த்தி, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றோனா தொழுநோய், அதனினும் கொடிது அன்பிலா பெண்டீர்
அவ்வை பிராட்டியின் வார்த்தைகளில் என்னை கேட்பின் அதைவிட கொடிது என்னவெனில், விழா துவங்கியது முதல் கண்டு களித்து கேட்டு மகிழ்ந்து இன்புற்ற பின் செவிக்கு போதும் சற்று வயிற்றுக்கும் ஈய வேண்டும் என்று நினைக்கும் வேளையில் நன்றியுரை முடித்து நன்றி கூறுவது எப்போது என்று காத்து கிடப்பதே கொடிதில் கொடிது. இத்தகைய நிலைமையிலும் பொறுமை காத்து நன்றியுரை கேட்கவிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை துவங்குகிறேன். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உயர்ந்து நிற்கும் இறைவன் இவ்விழா சிறப்பாக நடைபெற நம் அனைவரையும் தம் கரங்களுக்குள் வைத்து காத்து தாங்கி தப்புவித்து வழிநடத்தி வரும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம் அனைவரின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் பொன்கணீர் பூசல் தரும். இந்த உயரிய குரலின் பொருளை வாழ்வாகவும் வழியாகவும் தம் பணியில் சுமந்து அன்பை சொல்லால் அல்ல செயலால் உணர்த்தி சேவையையே சாட்சியாக மாற்றியவர் நமது அருட்தந்தை அவர்கள். இந்த இனிய தருணத்தில் எங்கள் உள்ளங்கள் மலர, முயற்சிகள் செழிக்க, பாதைகள் ஒளிர, இதயம் கனிந்த அன்புடனும் ஆழ்ந்த மரியாதையுடனும் நம் அனைவரின் சார்பாக அருட்தந்தை ஆச்சனி வியாகப்பன் SAC அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க நம் கல்லூரியின் அழைப்பை ஏற்று இவ்விழாவை சிறப்பித்து வரும் சிறப்பு விருந்தினர் எமது ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஃப்ளோலா அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது கல்லூரி செயலர் அருட்சகோதரி டாக்டர் சபினா ஜோஸ் அவர்கள். தேடி சோறு நிதன் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வழிகளை தம் வாழ்வாக வாழ்பவர். உலகிலே சிறந்த சொல் செயல். அந்த செயலை அறுதினமும் நம் கல்லூரியின் வளர்ச்சிக்காக தன்னையும் பொருட்படுத்தாமல் வருத்தி கொண்டும் செய்து முடிப்பவர். இந்த இனிய விழாவை நம் அனைவருக்கும் இனிதாய் நல்கிய கல்லூரி செயலர் அருட்சகோதரி டாக்டர் சபினா ஜோஸ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம் கல்லூரி முதல்வர் டாக்டர் வையதுரை அவர்கள். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை என் முதல்வர் வையதுரை பிறந்த பொன்மதுரை. இத்தகு மண்ணின் மைந்த நம் கல்லூரி செயலரின் நம்பிக்கை நட்சத்திரம், நம் அனைவரின் வழிகாட்டி கல்லூரி முதல்வர் டாக்டர் வையதுரை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மீறி இருக்கும். பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மீதி இருக்கும். கடந்து வந்த காலம் என்றாலும் நினைவுகள் தானே மீதி இருக்கும். அத்தகு பொன்னான நினைவுகளை தம்முள் சுமந்து வந்த